பார்வதி அம்மையார் அஞ்செழுத்து மந்திரத்தை ஓதி இறைவனை வெளிப்படும்படியாக செய்த அந்த காஞ்சி மரத்தினுடைய அடியிலே இறைவன் தோன்றி காட்சி கொடுத்த அடுத்த நிமிடம் பார்வதி தேவியார் அண்டர் நாயகனுக்கு ஆகமங்கள் விதித்தபடி அர்ச்சனைகளை எல்லாம் செய்து மிக அற்புதமான சிவபூஜையை செய்து வருகிறார்கள். அப்பொழுது சிவபெருமான் ஒரு திருவிளையாட்டை செய்வதற்கு திருவுள்ளம் பற்றுகிறார். எப்பயுமே நாம நல்லா சிவபூஜை பண்ணிட்டோம்னு நினைக்க கூடாது. அப்படி நினைத்தோம் அப்படின்னு சொன்னாலே அதற்கு ஏதாவது ஒரு இடைஞ்சல் கண்டிப்பா வரும்னு அர்த்தம். அப்படி மிக அருமையாக பார்வதி தேவியார் காஞ்சிபுரத்திலே மாவின் மூலத்திலே தோன்றிய இறைவருக்கு சிவபூஜை செய்து வருகின்ற பொழுது மிக அற்புதமான ஆனந்த நிலையிலே இருக்கின்ற பொழுது இறைவன் உமையம்மையை அந்த திறத்தின் சிவபூஜையினுடைய திறத்தை சோதிப்பதற்காக 7 கடலும் பொங்கி வருவது போல கம்பையாற்றை சீறி பாய்ந்து வரச் செய்து அந்த கம்பையாற்றிலே வழியாக அந்த சிவபூஜைக்கு அந்த இறைவர் திருமேனியானது அடித்து செல்லும் வகையிலே மிக கொடுமையான அசுர வேகத்திலே அந்த வெள்ளமானது பெருக்கெடுத்து ஓடுகிறது. அப்பொழுது பார்வதி தேவி அம்மையார் எப்படியாவது இந்த இறைவரை காக்க வேண்டும் என்பதற்காக போராடி அந்த வெள்ளத்தை எல்லாம் தடுத்தும் நின்ன பாடு கிடையாது. உடனே ஐயா நீங்க பண்ணுங்க, நான் முடிச்சுட்டு வரேன். உடனே பார்வதி தேவி அம்மையாருக்கு என்ன செய்வது என்று தெரியாது அந்த இறைவனுடைய மேனியை தழுவிக்கொண்டு அப்படியே சம்பித்து நிற்கிறார்கள். இறைவன் அட்ட வீர செயல்களை செய்த இறைவன் ஒரு முறை திருப்பனந்தார்ல தாடகை சிவபூஜை செய்கின்ற பொழுது தாடகை மலர் மாலை சாட்டுவதற்காக இறைவனிடத்திலே அந்த பூமாலை போடுகின்ற பொழுது அந்த மேனியினுடைய அந்த மேலாடை விலகுவதை பொறுக்காத இறைவன் அந்த லிங்கத்தை தானே குனிந்து அந்த மாலையை ஏற்றார் என்று சொல்லப்படுகிறது. அப்படி அந்த கம்பையாற்றங்கரையிலே அடித்து வரப்பட்ட வெள்ளமானது அந்த லிங்க திருமேனியை அடித்து செல்லக்கூடாது என்பதற்காக பார்வதி தேவியார் அணைக்கிறார். அப்படி அணைக்கின்ற பொழுது இறைவர் குழைந்து அந்த லிங்க திருமேனியானது குழைந்து போகிறது. அப்படி குழைந்து போகின்ற பொழுது அந்த திருக்கையானது அந்த லிங்கத்தின் மேலே படுகிறது. அவருடைய மார்பானது பார்வதி தேவியாருடைய மார்பானது அந்த சிவலிங்க திருமேனியிலே குழைந்து காணப்பட்டது என்று சேக்கிழார் பெருமான் சொல்லுகிறார். இப்படி அற்புதமான சிவபூஜை செய்த பார்வதி தேவிக்கு இறைவன் தோன்றி அவருக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்கிறார். அப்பதான் சுவாமி சொல்லுகிறார், இந்த வரத்தின் பயனை நீ அடைவாயாக என்று சொல்லும் பொழுது
பார்வதி தேவி அன்னையார் அவர்கள் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி என்னன்னா, சாமி, நான் இந்த சிவ பூஜை முடிந்ததாக நீங்க கருத வேண்டும் என்று கேட்கிறார். அப்ப சாமி சொல்றாரு, எம்பால் உம்முடைய பூஜை என்றும் முடிவது கிடையாது. இன்னைக்கு சிவபூஜை முடிச்சிட்டோம்னு நாம் நினைக்கவே கூடாது. அந்த சிவபூஜை என்றும் முடிவதே கிடையாது. உடனே அம்மையார் அவர்கள் ஒரு வரம் கேட்பதாக, இந்த சிவபூஜை நான் தொடர்ந்து செய்ய வேண்டும். அப்படி செய்கின்ற பொழுது இந்த உயிர்களுக்கெல்லாம் நான் அறத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக இறைவரிடத்திலே அந்த சிவபூஜையை செய்து 2 நாளிகை நெல் பெற்று இந்த உயிர்களுக்கெல்லாம் அறத்தை செய்து வர வேண்டும் என்ற வரத்தை கேட்கிறார்கள். அண்டர் நாயகனும் அதற்கு இசைந்து, இன்னைக்கு கூட காஞ்சிபுரத்துல, இன்னைக்கு எல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், காமாட்சி அம்மன் கோயில் தான் உங்களுக்கு தெரியும். அந்த காமாட்சி அம்மன் கோயில்ல தான் பார்வதி தேவி அம்மையார் காமகோட்டம் அமைத்து சிவபூஜை தினமும் செய்து இறைவனிடத்திலே 2 நாளிகை நெல் பெற்று இந்த உயிர்களுக்கெல்லாம் போகத்தையும் அறத்தையும் கொடுத்து வருகிறார்கள் என்பதுதான் உண்மையான செய்தி. அப்படிப்பட்ட அந்த சிவபூஜையை செய்து அந்த 2 நாளில் நெல் பெற்று, அதாவது 2 நாளில் நெல் அப்படின்னா இம்மையிலே இருக்கக்கூடிய உயிர்களுக்கு அந்த போகத்தை கொடுப்பது. இந்த இம்மை பயனை பெற்ற உயிர்கள் மறுமை பயனை பெறுவதற்காக அந்த மறுமையிலே இருக்கக்கூடிய உயிர்களுக்கும் அந்த போகத்தை தருவது. அப்படி அந்த 2 நாளில் நெல்லை பெற்று அம்மையார் அவர்கள் அந்த அறத்தை செய்து வருகிறார்கள் என்பதுதான் உண்மையான செய்தி. அப்படிப்பட்ட அந்த பெருநகரத்திலே காஞ்சி புராணத்திலே அமைக்கப்பட்ட அந்த அற்புதமான அந்த நகரத்தினுடைய அமைப்பை எல்லாம் சொல்லிக் கொண்டு வருகின்ற பொழுது அங்கே வாழக்கூடிய மக்கள் 4 வர்ணத்தார்கள் என்று சொல்லுவார்கள். அரசர், வேதியர், வேளாளர், வணிகர் என்று சொல்லக்கூடிய அந்த 4 வர்ணத்தாருக்கும் சிறப்பு செய்யும் வண்ணமாக மிக அற்புதமான அந்த அறத்தை செய்து வருகின்ற பொழுது ஒரு செய்தியானது, புராணமானது நமக்கு இறைவன் சேக்கிழார் மூலமாக காட்டுகிறார். அதுதான் திருக்குறிப்பு தொண்ட நாயனாருடைய புராணம். இந்த புராணத்தை தான் சேக்கிழார் பெருமான் ஒரு 10 பாடல்கள்ல சொல்றாங்க. 111வது பாடல்ல இருந்துதான் ஒரு 15 பாடல்கள்ல அந்த திருக்குறிப்பு தொண்ட நாயனாருடைய புராணத்தை அமைத்து காட்டுகிறார் சேக்கிழார் பெருமான். மிக அற்புதமான ஒரு புராணம். எப்படி அடியார்களுக்கெல்லாம் இறைவன் கருணை செய்கிறார் என்பதை நமக்கு காட்டக்கூடிய ஒரு அற்புதமான சேக்கிழாருடைய அந்த பாடலை நாம் விண்ணப்பம் செய்து திருக்குறிப்பு தொண்ட நாயனாருடைய சரித்திரத்திற்கு உள்ளே செல்லுவோமாக.